இன்று தொடங்க உள்ள அசாம் சட்டமன்றத்தின் நடப்பு ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடரில் சபையின் அலுவல் மொழிகளில் ஒன்றாக ஹிந்தி மொழியும் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள அசாம் சட்டமன்றத்தின் நடப்பு ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடரில் சபையின் அலுவல் மொழிகளில் ஒன்றாக ஹிந்தி மொழியும் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ரஞ்சித் குமார் தாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை அசாமி, ஆங்கிலம் மற்றும் போடோ ஆகிய மொழிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இனி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஹிந்தியிலும் தங்களது உரைகளை நிகழ்த்த முடியும். சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பும் ALA தொலைக்காட்சி சேனல் நாடாளுமன்ற, லோக்சபா மற்றும் ராஜ்யசபா டிவிகளுக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட்டு அசாம் விதான் சபா டிவி என மறுபெயரிடப்படுகிறது. இன்றைய நிலையில் ஆட்சி மொழி சட்டத்தின்படி இந்தியே இந்தியாவின் ஆட்சி மொழி. ஹிந்தி பரப்புதல் ஒன்றிய அரசின் கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆங்கிலம் கூடுதல் மொழியாக தொடர்வது சட்ட திருத்தத்தின் மூலம் எளிதாக அகற்றப்பட முடியும் என்ற நிலைதான் இருக்கிறது. கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட பின் இருமொழி கொள்கையை ஒழிப்பதும் அவ்வளவு கடினமானது அல்ல. NCC கட்டளை சொற்களும் ஹிந்தியிலேயே இப்போதும் தொடர்கின்றன. அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியின் சிறப்பு இடம் திருத்தப்படாத நிலையில் ஹிந்தி திணிப்பு இன்றும் வெவ்வேறு விதங்களில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆயிரத்தி 1978 ஆண்டு பிரதமராக பதவியேற்ற மொரார்ஜி தேசாய் ஹிந்தி எதிர்ப்பு குதிரை செத்துவிட்டது என ஏளனம் செய்தார். ஹிந்தியே 50-60 விழுக்காடு மக்களால் இந்தியாவில் பேசப்படுகிறது என கூறி ஹிந்தி திணிப்பை மீண்டும் துவங்கினார். ஒன்றிய அரசு பணிகளில் துணை செயலாளர் மற்றும் அதற்கு மேல் இருக்கும் அதிகாரிகள் கட்டாயம் ஹிந்தி கற்றே ஆக வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தார் மொரார்ஜி. தமிழகத்தில் எதிர்ப்பலைகள் கிளம்பின. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து அப்போது முதல்வராய் இருந்த MGR மொரார்ஜிக்கு கடிதம் எழுதினார். பதில் எழுதிய மொரார்ஜி, ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு ஹிந்தி கட்டாயம் அல்ல, அவசியம். ஒன்றிய அரசில் ஹிந்தி பயன்படுத்தப்படுதல் அதிகரிக்கவே செய்யும் என்றார் இருமாப்புடன். தமிழகத்தில் மொரார்ஜியின் கூற்றை எதிர்த்து போராட்டங்கள், மறியல்கள் நடந்தன. திமுக அதிமுக பிரச்சனையாகவும் அது சிலரால் மாற்றப்பட்டது. நாட்டுப்பற்று உள்ளவராக இருந்தால் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் மொரார்ஜி. சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் காரசாரமான பேச்சுகள் எழுந்தன. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 13/9/1984 நாக்பூரில் நடைபெற்ற இந்திய மாணவர் சங்க மாநாட்டில் பேசிய பிரதமர் இந்திரா காந்தி, ஹிந்தி மொழி ஒன்று மட்டும்தான் இந்தியாவின் இணைப்பு மொழியாக இருக்க முடியும் என்று வெளிப்படையாக பேசினார். 10/3/1985 சென்னை வானொலியில் இரவு 8:30 முதல் 9 வரை ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த தமிழ் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டு ஹிந்தி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. தமிழக சட்டமன்றத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி பிரதமராக பதவியேற்றதும் மீண்டும் ஒரு முறை ஹிந்தி திணிப்பு அதிகரித்தது. 1986 செப்டம்பரில் ஹிந்தி வார கொண்டாட்டத்தை அறிவித்தார் பிரதமர். ஒன்றிய பணியாளர்கள் ஹிந்தியில் மட்டுமே கையெழுத்திட வேண்டும். ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையேயான கடிதங்கள் ஹிந்தியிலேயே அனுப்பப்பட வேண்டும் என பல்வேறு கட்டாயங்கள் கொண்டுவரப்பட்டன. 10 செப்டம்பர் அன்று தமிழகத்தில் ஹிந்தி பயன்பாடு குறித்து ஆராய மதுரை வந்த மத்திய குழு ஒன்று ஒன்றிய அரசு அலுவலகங்களில் ஹிந்தி பயன்பாடு பெரிய அளவில் இல்லை என்பதை கண்டு அங்கு வேலை பார்த்த அலுவலர்களுக்கு எச்சரிக்கை மற்றும் மிரட்டல் விடுத்ததான தகவல்கள் வெளியாகின. மதுரையில் ராஜீவ்காந்தியின் உருவபொம்மை எரிக்கப்பட்டது. தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் ஹிந்தி எழுத்து அழிப்பு, மறியல் போராட்டங்கள் நடந்தன. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைகள் நிரம்பின. 1993 ஆண்டு ஜனவரி மாதம் சென்னை தொலைக்காட்சியில் தமிழ் ஒளிபரப்பு குறைக்கப்பட்டு ஹிந்தி ஒளிபரப்பு நேரம் அதிகரிக்கப்பட்டது. 1993 ஆண்டின் தொடக்கத்தில் அறிவிப்பு வெளியிட்ட அரசு ஹிந்தி தெரிந்தவர்க்கு மட்டுமே வானொலியில் வேலை என அறிவித்தது. இவற்றை எதிர்த்தும் தமிழகத்தில் போராட்டங்கள் வெடித்தன. இவ்வாறு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ச்சியாக ஹிந்தி திணிப்பு வெவ்வேறு வடிவங்களில் தமிழகத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறது.
ஒன்றிய அரசு அலுவலகங்கள் வழியாக, பொதுத்துறை அலுவலகங்கள், தபால் அலுவலகங்கள் என பல வழியாகவும் ஹிந்தி திணிப்பு தொடர்கிறது. ஆயுள் காப்பீட்டு திட்டங்களின் பெயர்கள், ஒன்றிய அரசு திட்டங்களின் பெயர்கள், புதிய ரயில் வகைகளின் பெயர்கள் என அனைத்தும் ஹிந்தியிலேயே வைக்கப்படுவது கூட இந்தியின் மேலாண்மையை நிறுவும் வகையிலேயே செய்யப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு உள்ளது. தமிழ் உள்ளிட்ட தேசிய மொழிகள் அரசியலமைப்புப்படி ஆட்சி மொழியாக ஏற்கப்படாத நிலையில் ஹிந்தி திணிக்கப்படுவதும், போராட்டங்களுக்கு பின் அவை பின்வாங்கப்படுவதும் தொடர்ந்த கதையாகத்தான் இருக்கிறது. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ இந்திக்காரங்களுக்கோ இல்ல. I need your orders. என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு.